வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிக்கர் நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருந்தேன். அது எப்படி இன்றைக்கி நம்ம கிளாத்தில் மடித்து அதுவும் 4ஆக மடித்து எப்படி நம்ம மார்க்கிங் அண்ட் கட்டிங் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1.25 மீட்டர், 1 மீட்டர்னால் 40 இன்ச் இல்லைங்களா. ஸோ 1.25 மீட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ 2 பக்கமும் பிசுறு இருக்கும், இந்த பக்கம் கரை இருக்கும், எல்லா துணியிலும் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல பக்கமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ கிளாத்தை நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி பிரித்து எப்படி மடிக்கிறேன், எப்படி ஃபோல்டு பண்ணி 4 மடிப்பாக எடுத்துகிட்டு வரேன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு மெத்தட், துணி மடிக்கிறது. 2 விதமாக மடிக்கலாம். முதல் மடிப்பு ஜட்டியில் பார்த்தீங்க எப்படி மடிக்கணுன்ட்டு. இது செகண்ட் மெத்தட். ஸோ மேலேருந்து மடித்து டவல் மாதிரி மடித்து இந்த பக்கம் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து 4 ஃபோல்டு இருக்கும். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் இருக்கணும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம பக்கம் எப்பவுமே மடிப்பு இருக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ என் பக்கம் மடிப்பு இருக்குது, எனக்கு ஆப்போசிட் சைடில் நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் மார்க்கிங் பண்ண போகிறேன். நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். 2 பீஸ் ஃப்ரண்ட்டுக்கு, 2 பீஸ் பேக்குக்கு. இப்போ எதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, இன்ச் டேப்பு, டிசி, ஸ்கேல், ஓகேங்களா, மார்க்கர். இது 4 இருந்தால் போதும். ஏற்கனவே லெசன் நம்ம மைண்டில் மனப்பாடம் இருக்கிறதால ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மேலே வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பொறுமையாகவே கிளாஸ் பாருங்கள். ஸோ மேலே 2 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். அதை ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்கேலில். தென் அதே மாதிரி கீழேயும் 2 இன்ச்சு தையலுக்காக. ஓகேங்களா. இது வந்து எப்பவுமே ஒரு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ தையல் விடணும் அதையும் நம்ம கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணணும். முதல்ல கரெக்டாக அதே மாதிரி துணியை மடித்து போட கற்றுக்கணும். கரெக்டாக மார்க் பண்ணணும், கரெக்டாக கட்டிங் பண்ணணும். கரெக்டாக கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எதுக்காக நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்தோன்றது கரெக்டாக வரும். ஸோ இப்போ கீழேயும் அதே மாதிரி நான் 2 இன்ச் எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ இடுப்பு பகுதி 8.5 இன்ச்சு, ஏற்கனவே கிளாஸில் சொன்ன மாதிரி இடுப்பு பகுதி 8.5 இன்ச்சு. அது இல்லாமல் இறக்கும் பார்த்தீங்கன்னா 8.5 + 2 இன்ச்சு 10.5. இப்போ லைன் பை லைனாக எடுப்பேன் பாருங்கள். இப்போ 8.5 எடுக்கிறேன். ஸோ அந்த 2 இன்ச் இல்லாமல் தையலுக்கு இல்லாமல் 10.5 எடுக்கணும். ஸோ 8.5 கரெக்டாக எக்ஸாக்டாக எல்லா பக்கம் கரெக்டாக வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இல்லை உங்களுக்கு மார்க்கரில் வரலை, ஸோ நிறைய வந்து எல்லா பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், பென் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் யூஸ் பண்ண, பட் லைட் மார்க்கிங் பண்ணுங்கள். இப்போ நான் 10.5 எடுக்கிறேன். ஸோ இந்த 8.5 10.5 ஜாயின் ஆகும் பாருங்கள். வெர்டிக்கலாக ஹாரிசான்டலாகவும் கரெக்டாக 2 பேரும் ஜாயின் ஆவாங்க. ஸோ அந்த 10.5 மார்க் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் 12.5 இன்ச் எடுக்கணும், தொடையோட அளவு. பன்னெண்டு இன்ச் எடுத்துட்டேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி, 12 இன்ச் வந்து எடுங்க. இதுதான் ஷேப் உங்களுக்கு. இப்போ லைட்டாக 1 இன்ச்சில் பாருங்கள், லைட்டாக நான் கர்வாக ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். இப்படி தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம கட்டிங் பார்க்கலாம். ஸோ கீழேருந்து கட் பண்ணுங்கள். ஓகே, மேலேருந்து கட் பண்ணாலும் ஓகே, நான் கீழேருந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த கர்வை வளைச்சி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மீதி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பீஸு.
ஸோ இந்த நிக்கர் வந்து மார்க்கிங் அண்ட் கட்டிங் வந்து ஒரு 50% புரியும். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 100% நிக்கர் இந்த ஷேப் தான் வருமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம பேலஸோ பேண்ட்டும் நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா ஹைட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் துணி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுன்றதை டவுன்லோட் பண்ணுறேன். எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி ஸ்டிச்சிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஐடியாக்காக நான் எப்படி பிரித்து காட்டுறேன். ஸோ நம்ம மார்க்கரில் எதெல்லாம் மார்க் பண்ணுறோமோ அது ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம், உள்ளே இருக்கிற பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.